ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிபி சுகர் அதெல்லாம் வந்து இது ரொம்ப ஸ்கின்னி ஆகிடுவாங்கடா. இப்போ வந்து ஒரு 100-150 கிலோ 120 கிலோ இருக்கான்னு வச்சுக்கவேன், அவன் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுவான். ரொம்ப எலும்பு கூடாட்ட ஆடுவான். ரொம்ப ஸ்கின்னெல்லாம் ரொம்ப அப்படியே சுருங்கி போய் முடியாமல் பிளட் வரும், வாமிட்டா அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் என்னன்னா இந்த கெல்ட்டு பையன் இங்கே தடவுற மாதிரி எத்தனை பொண்ணு தடவான்னு தெரில. அவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அது ஒன்று இருக்குது. வீட்டில் யாரும் தடவுனா பரவாது, அவனுங்க தான் அச்சுன்னு தும்புவானுங்க. சலைவா மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும்டா. அதுக்கு போய் ஏன் கிஸ் பண்ணுறது? இல்லைடா, சலை கிஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு அதில் ஒரு ஸ்மெல் ஹெச்ஐவி இருக்கவங்கள இல்லாதவங்க போட்டால் கூட கரெக்டான விதத்தில் பண்ணால் அவங்களுக்கு பரவாயில்ல. ஆமாம், யூஸ் மெட்டீரியல் தம்பியோட காண்டம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. காண்டம் இல்லாமே போடலாம், டைமிங் இருக்குது. குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் பண்ணலாம். எஜாகுலேஷன் ப்ரீ எஜாகுலேஷனில் எடுக்கணுமா? எஜாகுலேட் ஆகுனது கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ரொம்ப நேரம் 3 ரவுண்ட் 4 ரவுண்டு போனோம், 1 ரவுண்ட் லிமிட்டாக அது மாதிரி பண்ணாக்க. இல்லைடா, இவனுங்க என்னடா பண்ண போகிறானுங்க? இவனெலாம் போட்டு தள்ளணும்டா. கொரோனா வந்து சாகிறானுங்க, இவனெலாம் சாக மாட்டுறானுங்களா? இன்னொரு டைம் வரணும்டா, வந்துச்சுன்னா அதான்டா தெரியும். அப்போ தான்டா டாக்டர்ஸு ஸ்டாஃப்ஸு நர்சஸ் எல்லாம் தடவாமல் இருப்பானுங்க. கொம்மால அவன்லாம் பார்த்தாலே இழுத்து போ, அவன் வெளியே வந்தானுன்னா இழுத்து போட்டு அடிச்சுன்னு தோணுதுடா. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு மயிறு பிடுங்க முடியாது நம்மளால. ஆனால் பொண்ணுங்க தைரியமாக இருந்துச்சு. பொண்ணு இல்லை, பேத்தி வயசு. நம்மலாம் பேர வயசு தானே வரும். நம்ம செட்டு பிள்ளைங்கன்னா அப்படி இல்லை. அந்த பிள்ளை அப்படியே சப்புன்னு அரையணும். அரைஞ்சிட்டு என்ன எங்கேயா கை வைக்கிற, வெட்டி விடுவேன், என்ன நினச்சின்னு இருக்க, பேஷண்ட் ஆச்சேன்னு பார்க்குறேன், ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வாடா, என் ஆளை வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பெல்லாம் பண்ணாதான்டா திருந்துவானுங்க. ஆனால் கொழுப்பு எடுத்து அலையிறானு நிறையாடா. நான் என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க, கூட படிக்கிறவங்களே டாக்டர்ஸுமே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க பங்கு. என்னடா வந்து டாக்டர் பார்ப்பாங்க அது. என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் பங்கு, ஒரு சில பேர் இருக்கானுங்க, என்ன பண்ணுறது, அதையும் சகிச்சுட்டு தான் நாங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கணும். சேட் பண்ணுவானுங்க, ஃபோன் நம்பர் கேட்பானுங்க, சரி எதுக்கோ கேட்குறானு கொடுத்தா கேஸ்க்கு அனுப்பிச்சி விட்றது, ஆமாம் வாங்குறேன்னு வாங்குவானுங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. அப்படி சொல்லையில் எப்படி இருக்கும் நமக்கு? யோசிச்சு பாரு, அவங்க வீட்டுக்கெலாம் தெரிஞ்சா என்னென்ன நினைப்பாங்க அவங்க. என் ஊர் ஃப்ரெண்டு தான்டா சொன்னது இதெல்லாம். புரியுதுடா, நடக்கிற விஷயம் தான். இல்லாத விஷயமா இருந்தால் தானே இல்லாத விஷயமா கேட்டுருப்பேன். நடக்கிறத நான் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம நம்ம பிள்ளைங்க நல்லா சொல்லி வளர்க்கணும், வேற என்ன முடியும்? என்னதான் வளர்த்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கே ஒரு சொல்லி ஒன்றும் இல்லை சொன்னால் சின்ன விஷயம் சொல்லி வளர்த்தா எதுவும் மைண்டு மாறாது. இல்லைடா, அப்படிதான். இப்போ நம்ம சின்ன வயசுல காசு மதிப்பு மதிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சின்ன செலவு பண்ணணும் இது பண்ணா கூட வீட்டில் கணக்கான சொல்லி கொடுத்துருவேன். காசு தேவைப்பட்ட அது புரியுதால, அது பத்தலனா கூட இந்த மாதிரி செலவு ஆயிடுச்சு. அப்படி வளர்ந்தேன், அதனால அது ஒரு மதிப்பு தெரிஞ்சு. எங்கள் வீட்டில் அப்படியே என் பிள்ளைய வளர்ப்பேன்னா, பொண்ணுங்களை மதிச்சு நல்லா மொதல் வார்த்தை வந்து இருந்தேன், பொண்ணுங்களை மதிச்சு நல்லாடா சொல்லி வாடி போடின்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கடா. நம்ம ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு பிரச்சனைனா ரொம்ப எப்படி சொல்லலாம், டப்புன்னு இறங்கி அடிச்சிடணும் டப்புன்னு. அது மாதிரி பண்ண சொல்லுவேன், நானா தான் சொல்லுவேன். சொல்லு. அதாவது பொண்ணுங்களை வந்து மதிச்சு நடக்கணும், பொண்ணுங்களுக்கு பிரச்சனை உதவி பண்ணணும், அதுக்குன்னு குருட்டுத்தனமா இருக்கக்கூடாது. யார் பக்கம் நான் என்ன தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஏன்னா புரியுதா, நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாளுங்க, பசங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாளுங்க. இப்போ அந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கு. ஆனால் பொண்ணுங்க மதிச்சு நடக்கணும் மட்டும் தெளிவாக சொல்லி கொடுப்பேன். இந்த வார்த்தை மட்டும் பழகுப்பா, எல்லாத்திட்டையும் பழகுன்னு நான் தான் சொல்லி கொடுப்பேன். மதிக்காத சொல்லுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோ. பசங்க ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் லாயாலிட்டி நம்ம கிட்ட இருக்கும், பசங்க கிட்ட இருக்கும். ஆனால் பொண்ணுங்கள்ட்ட இருக்காது. பொண்ணுங்கள்ட்ட லாயாலிட்டி இருக்காது, இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வெஞ்சன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஈகோ, வெஞ்சன்ஸு, வன்மம், என்னென்னலாம் இருக்கும் எல்லாமே இருக்கும்டா. எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 வீடியோ ஷூட் ஆகிடுச்சுடா. சொல்லு டைமிங்கா 8 மணி.
கரெக்டா 8 மணி கட்டி கரையவே இல்லை. என்னடா இது இம்மா நேரமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கரையுதா